Hi everyone, welcome back to my channel. This is Tamilin AI. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா க்ரூ ஏஐ அப்படின்ற ஒரு டூல் பத்தி தான். ஸோ இந்த டூல் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்க அந்த ஏஐ விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட். ஸோ அந்த ஏஜென்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அதில் நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இப்போ ஏஐ ஏஜென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அத வச்சுட்டு நெறைய ஃப்ரேம் ஒர்க் மூலமா அத கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லாங் கிராஃப் இருக்கு. பைடேட்டான்னு இருக்கு. ஸோ இது மாரி சிமிலரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் க்ரூ ஏஐ. ஸோ இந்த க்ரூ ஏஐ தான் வந்துட்டு இப்போ இருக்க ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கிரியேட்டிங் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுதான் அதோட மெயின் வெப்சைட். ஸோ இத எப்படியெல்லாம் கத்துக்கலாம்னா, ஸோ ஆல்ரெடி இது இதுல நெறைய கோர்சஸ்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங் டாட் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இதுல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி நெறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. நானுமே அதுல தான் நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இன்னைக்கு இதுல QAல நெறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுல சிம்பிளா ஒரு ஏஐ ஏஜென்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ நான் புதுசா ஒரு கொலாப் நோட்புக் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுல சிம்பிளா எப்படி ஏஐ ஏஜென்ட்ட வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு க்ரூ ஏஐ அதுக்கு டிபெண்டன்சியான சம் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் க்ரூ ஏஐ இருக்கணும். க்ரூ ஏஐ டூல்ன்ற பேக்கேஜ் இருக்கணும். லாங் செயின் கம்யூனிட்டி இதெல்லாம் வந்துட்டு மேஜர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்த மாரி ஒரு கோட் ஆட் பண்றேன். கோட் வார்னிங்ஸ். இது எதுக்குன்னா, இந்த வார்னிங்ஸ்லாம் ஃபில்டர் பண்றதுக்காக. ஸோ இதுதான் மெயின் கோட். ஸோ நம்ம QA பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால, நம்ம ஏஜென்ட், டாஸ்க், க்ரூ அப்படின்ற 3 மெத்தட் மட்டும் நம்ம இப்ப கால் பண்ணுவோம். ஸோ இது ஒவ்வொன்னும் என்னென்ன பண்ணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அண்ட் இந்த கோட் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்றோம், யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு எல்எல்எம் தேவைப்படும். ஸோ நம்ம இங்க என்ன எல்எல்எம் யூஸ் பண்றோம்னா, GPT-4 மினி யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் நான் கிரியேட் பண்ணியிருக்க ஏஜென்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஏஜென்ட் எப்படி ஒரு ஏஜென்ட்னா என்ன ஃபார்மேட் இருக்கும்னா, இந்த க்ரூ ஏஐ பொறுத்தவரைக்கும் ரோல்னு ஒரு 3 இம்பார்ட்டன்ட். கோல், பேக் ஸ்டோரி, அலோவ் டெலிகேஷன் அண்ட் வெர்பஸ். இது எல்லாமே வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ என்னோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம என்ன டெக்ஸ்ட் குடுக்குறோமோ, அந்த டெக்ஸ்ட்ட வந்துட்டு அந்த ஏஜென்ட் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல குடுக்கணும். நான் வாட்டெவர் நான் ஃப்ரெஞ்ச்லயோ, இங்கிலீஷ்லயோ என்ன டெக்ஸ்ட் குடுத்தாலும், அத வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி குடுக்குறது தான் இந்த ஏஜென்ட்டோட வேல. ஸோ அதுக்கு ரோல் நான் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா, லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் குடுத்துருக்கேன். அதோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரேட்லி டிரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் டூ தமிழ் வைல் மெயின்டெய்னிங் த ஒரிஜினல் மீனிங் அண்ட் த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு குடுப்பேன். ஸோ இதே மாரியே ஒரு பேக் ஸ்டோரி வந்துட்டு இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்.
ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட் டூ தமிழ் அப்படின்ற மாரி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தட்ல என்னென்ன இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு ஒரு டாஸ்க். இது எந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணாலும் சரி, ஸோ அதுல மெயினா ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணோம்னா, அதுக்கு ஒரு டாஸ்க்ன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். இந்த டாஸ்க் என்ன பண்ணும்னா, ஸோ அந்த ஏஜென்ட் என்னென்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ இந் இந்த ஏஜென்ட்க்கு நான் ஒரு டாஸ்க் டிஃபைன் பண்றேன். என்னன்னா, இந்த மாரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கேன். ஸோ இந்த டாஸ்க்கோட அ ஃபார்மேட் இப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா இருக்கணும். எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கண்டிப்பா இருக்கணும். ஒரு ஏஜென்ட் என்ன ஏஜென்ட் வந்துட்டு இந்த டாஸ்க்க பண்ண போகுது. ஸோ அப்படின்றத நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அவுட்புட் வந்துட்டு இந்த மாரி இருக்கணும். எ கிளியர் அண்ட் அக்யூரேட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த இன்புட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஏஜென்ட் வந்துட்டு டிரான்ஸ்லேட்டர்ன்ற ஏஜென்ட் அத கால் பண்ணும். ஸோ இதுதான் மெயின் விஷயம். இந்த இந்த க்யூஏ யூஸ் பண்ணி எப்படி இந்த ஏஜென்ட்ட கால் பண்றோம்? எப்படி அந்த ஏஜென்ட்க்கு இந்த டாஸ்க்ன்றத அசைன் பண்றோம்? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த இந்த கிளாஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, நம்ம அழகா டாட் கிக் ஆஃப் அப்படின்னு குடுத்துட்டோம்னாவே, நமக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துரும். ஸோ இப்ப அந்த ரிசல்ட்ல நமக்கு தேவையான நம்ம குடுக்க போற வாட்டெவர் லாங்குவேஜ் கன்டென்ட் வந்துட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி குடுக்கும். ஸோ இதுதான் இந்த ஓவரால் டிரான்ஸ்லேட் டூ தமிழ் அப்படின்ற மெத்தட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலா அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சாம்பிளா கன்டென்ட் குடுக்குறேன். இதுதான் "ஹே படி ஹவ் ஆர் யூ? ஐ அம் கார்த்திக். குட் டூ சீ யூ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் கன்டென்ட் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ போய் அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் வந்துட்டு அந்த ஏஜென்ட் கால் ஆகுற இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஏஜென்ட் வொர்க்கிங் ஏஜென்ட். என்ன வொர்க்கிங் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட். இது ஒரே ஒரு ஏஜென்ட் தான் நம்மளுக்கு. இன்னும் இதுல மல்டி ஏஜென்ட் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஆ இந்த சிங்கிள் ஏஜென்ட் எப்படி கால் ஆகுது? ஸோ நம்ம குடுத்திருக்க அந்த பேக் ஸ்டோரிலாம் எப்படி கால் ஆகுது? ஸோ அதுல இருந்து இந்த டாஸ்க் கால் ஆகுது. கால் ஆகி கரெக்ட்டா நமக்கு ஏத்த மாரி அவுட்புட் நமக்கு கொண்டு வந்து குடுத்துரும். ஸோ இதுதான் வந்துட்டு அவுட்புட்டு. "ஹே படி, ஹவ் ஆர் யூ? ஐ அம் கார்த்திக். குட் டூ சீ யூ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் குடுத்துருக்கேன். ஸோ அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுதுன்னா, "வணக்கம் நண்பா, நீ எப்படி இருக்கிறாய்? நான் கார்த்திக். உன்னை சந்திக்க சந்தோஷமாக இருக்கிறது." ஸோ அத அப்படியே தமிழ்ல கன்வெர்ட் பண்ணிருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் டெக்ஸ்ட்ட வந்துட்டு நம்ம ஏஜென்ட்ட குடுக்குறோம். என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலா இன்புட் குடுக்க வேண்டிய இடம். ஸோ இந்த இடத்துல இன்புட்ட வந்துட்டு நான் வந்துட்டு சேஞ்ச் பண்றேன். ஸோ எகைன் வந்துட்டு அந்த ஏஜென்ட் வந்துட்டு கால் ஆகுது. ஸோ எகைன் இந்த இன்புட் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் டெக்ஸ்ட்டா உள்ள போகுது. ஸோ அத கன்வெர்ட் பண்ணிடுச்சு தமிழா. இதுதான் கடைசி அவுட்புட். ஸோ ஸோ வணக்கம் என் நண்பா. நீ எப்படி இருக்கிறாய்? என் பேரு கார்த்திக். நீ பார்த்தது நியூஸ். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் டெக்ஸ்ட்டையுமே தமிழ்ல குடுத்துருச்சு. ஓகே. இது வந்துட்டு ஒரு சின்ன யூஸ் கேஸ் தான். டிரான்ஸ்லேட்டர் நம்ம ஏஐ ஏஜென்ட்ட யூஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆப் மாரி பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது மாரி இல்லாம இன்னும் அட்வான்ஸ்டா உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரி இந்த ஏஜென்ட்ட யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோல நான் வந்துட்டு இன்னும் இந்த ஏஐ ஏஜென்ட்ட எப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணலாம்? எப்படியெல்லாம் அட்வான்ஸ்டா யூஸ் பண்ணலாம்? மல்டி ஏஜென்ட்னா என்ன? மல்டி ஏஜென்ட் எப்படி யூஸ் பண்றது? அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ கைஸ். பை.